ரொம்ப பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெரிய பட்ஜெட். ஆனால் மகேந்திரன் சார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த படத்தை ஒரு ஏரியா கூட விற்கலை. என்ன காசு வருதோ விற்றுட்டு நம்ம என்ன கிடைக்குதோ போட்டுட்டு போயிடுவோம்னு நினைக்காம, இது என் படம், நான் ஏன் காசு போட்டு எடுத்திருக்கேன் தெரியுமா, இந்த கதை அப்படி, இந்த டைரக்டர் அப்படி, இந்த டேலண்ட் அப்படின்னு சொல்லி ஓன் பண்ணாங்க ஒவ்வொரு செகண்ட், இந்த செகண்ட் வரைக்கும். இதுக்கப்புறம் இன்னும் இந்த படம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அமரன் சம்பந்தமாக எதுனாலும் மகேந்திரன் சார் ஓன் பண்ணுவாங்க. அது நான் ரொம்ப ரொம்ப ரசித்த விஷயம். அவங்க இப்போலேருந்து இல்லை, விஜய் டிவியில் இருந்த டைம்லேருந்து ஒரு விஜய் அவார்ட்ஸ் நடத்தணும்னா அவங்க அதுக்கு எப்படி வேலை பார்ப்பாங்கன்றதை நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். அதை இந்த அமரனுக்கும் பார்த்தேன். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு படம் ப்ரமோஷன் பண்ணுறதுங்கிறது இல்லை விஷயம், இது என்ன மாதிரி படம், இதை எப்படி ப்ரமோட் பண்ணணும், யார்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கணுங்கிறது இது மொத்தமாக ஓன் பண்ணிக்கிட்டாங்க. எப்போ நம்ம நடித்த படம் நமக்கு நெருக்கமாக இருக்கும், ப்ரொடியூசர்ஸ் வியாபாரம் மட்டுமே பார்ப்பாங்க, அவங்க இதை வியாபாரமாக பார்க்கல, இது ஒரு பேஷனாக எடுத்து பண்ணாங்க. அதுக்கும் தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன் சார்.